ஹாய் மக்களே, வெல்கம் டு த தொடர் ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சூர்யாவோட நடிப்பில் வெளிவந்திருக்கிற ரெட்ரோ படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் தான் இயக்கியிருக்காரு. பூஜா ஹெக்டே, ஜெயராம், ஜோஜோ ஜார்ஜ், கருணாகரன், நாசர், பிரகாஷ் ராஜ், சிங்கம் புலின்னு பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது சூர்யாவுடைய 44வது படம். இவரோட முன்னாடி வந்த படமான கங்குவாக்கு மிக்ஸ்டு ரிவ்யூ தான் மக்கள்கிட்ட இருந்து கிடைச்சிது. அதனாலேயே இந்த படம் எப்படி இருக்கும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்திலிருந்து வெளிவந்த கனிமா சாங் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்தது. ஸோ வாங்க இன்னைக்கு ரிலீஸ் ஆன ரெட்ரோ படத்தோட கதை என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாரிவேல் கண்ணனா நடிச்சிருக்க சூர்யா ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. இவரோட வைஃப் ருக்மிணியா நடிச்சிருக்க பூஜா ஹெக்டே கிட்ட அடிதடிக்கெல்லாம் போக மாட்டேனும், இந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணி அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காரு. கடைசியில் என்ன ஆகுதுன்னா, இவரோட பழைய பகை ஒன்று துரத்திட்டு வருது. அதிலிருந்து இவரோட வைஃபை காப்பாற்றி ஆகணும். அது என்ன பிரச்சனை, தன்னோட வைஃபை காப்பாற்றுறாரா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. சூர்யாவோட நடிப்பு பிரமாதமாக இருந்தது. பாஸ்ட் அண்ட் ப்ரெசண்ட்னு 2 விதமான கெட்டப்பில் வராரு. அது எல்லாமே பக்காவாக பொருந்தி இருந்தது. ஒரு பக்கம் இந்த அடிதடியை விட்டு வெளியில் வந்து நிம்மதியாக இருக்கணுன்ற ஆசை, இன்னொரு பக்கம் பகையை ஒழிக்கணும்னு வெறின்னு ரொம்பவே அழகாக 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணி நடிச்சிருக்காரு. பூஜா ஹெக்டே இந்த படத்தில் ரொம்ப நேச்சுரல் லுக்கிங்காக இருந்தாங்க. இவங்களோட நடிப்பும் ரொம்ப யதார்த்தமாக சூர்யாவுக்கு ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். இவங்க நடித்த படங்கள்லையே இந்த படம் பெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸாக நடிச்சிருந்த ஜெயராம், ஜோஜு ஜார்ஜ், பிரகாஷ் ராஜ், நாசரோட போர்ஷன்ஸ் எல்லாமே அட்டகாசமாக இருந்தது. கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் செமையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஒரு எமோஷ்னலான கதைக்களம், அது மட்டும் இல்லாமல் சூப்பராக கொரியோகிராஃப் பண்ண ஆக்ஷன் சீக்வன்சஸ்னு மாஸான படத்தை தான் ஆடியன்ஸுக்கு டைரக்டர் கொடுத்துருக்காரு. ஸ்ரேயஸ் கிருஷ்ணாவோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்தை ரெட்ரோ லுக்காக இருக்கட்டும், ப்ரெசன்ட் லுக்காக இருக்கட்டும், ரெண்டுமே ரொம்ப அழகாக கேமராவில் பதிவு பண்ணியிருக்காரு. விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, அதே சமயம் பிரைட்டாகவும் இருந்தது. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்கை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். அவரோட மியூசிக் அண்ட் பிஜிஎம் இந்த படத்தை இன்னொரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்குன்னு தான் சொல்லணும். ஆக்ஷன் ஒரு பக்கம், எமோஷன்ஸ் ஒரு பக்கம்னு ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி வந்திருக்கு இந்த படம். ஒரு எனர்ஜெட்டிக்கான சூர்யாவை இந்த படத்தில் பார்க்க முடியுதுன்னே சொல்லலாம். சூர்யாவோட ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். சூர்யாவோட கரியர்லேயே இந்த படம் முக்கியமானதாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை மஸ்ட் வாட்ச்ன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தோட விஷுவல்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ், பிஜிஎம்காகவே தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.